வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேச போகும் கதை ஒரு யானைக்கும் ஒரு நரிக்கும் இடையே நடந்தது. ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு யானை இருந்தது. அந்த யானைதான் காட்டில் மிக அழகான உயிரி என்றும் தன் பலம், புத்தி, அழகு ஆகியவற்றில் மற்ற விலங்குகள் தன்னைவிட குறைவானவர்கள் என்றும் பெருமைப்பட்டது. அந்த யானை காட்டில் மற்ற உயிர்களை பயமுறுத்தியது. ஒரு நாள் அருகிலுள்ள காட்டிலிருந்து ஒரு நரி அங்கு வந்தது. யானையின் கதைகள் பற்றி அறிந்த அந்த நரி யானைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தது. அடுத்த நாள் அந்த நரி யானை அருகே சென்று அவனிடம் பேச ஆரம்பித்தான். யானை அரசே, நான் அருகிலுள்ள காட்டின் முனிவன். எனக்கு அரசர்களை அடையாளம் காணும் ஒரு சிறப்பு திறமை இருக்கிறது. உங்களிடம் அரசராக வேண்டிய எல்லா பண்புகளும் இருக்கின்றன. நீங்கள் அரசராக வேண்டும். நரி சொன்னதை கேட்டு யானை மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. நான் அரசாகினால் உன்னை என் அமைச்சராக ஆக்குவேன் என்று யானை நரியிடம் சொன்னது. யானைக்கு அதன் ராஜ்யத்தை காண்பிக்கலாம் என்று சொல்லி நரி ஒரு பசுமை நிறைந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றது. யானை தலையை உயர்த்தி முன்னோக்கி நடந்தது. சில தூரம் நடந்ததும் அது சேற்றுக்குழிக்குள் கீழே விழுந்தது. சேற்றுக்குழியில் விழுந்த யானையை வெட்டுவிட்டு நரி ஓடி போனது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் சேர்ந்து முயற்சி செய்து யானையை சேற்றிலிருந்து வெளியே எடுத்தனர். பின்னர் அது காட்டில் உள்ள எல்லா உயிரினங்களுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.